ஹாய் ஹலோ வெல்கம் டு ஆரி டிலைட்ஸ். இன்றைக்கி என்ன ப்ளவுஸ் பார்க்க போகிறோன்னா, ஒரு ட்ரெண்டியான ஸ்லீவ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதோட மாடல், அதாவது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் போடலான்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு யாருக்காவது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஆரி ஒர்க் போடணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்டியான ஸ்லீவ் வந்து இப்போ நிறையாவே மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. இதை நம்ம எப்படி போடலான்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவை வந்து ஃபுல்லாக லைன் தாங்க. லைன் வந்து நீங்கள் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நீங்கள் போடணும், ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த போட்டிருக்கிற டிசைனை பார்த்தாலே தெரியும், இதுக்கு இடையில எவ்வளோ கேப் இருக்குன்னு நீங்கள் யோசிப்பீங்க. இதுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா 1.25 இன்ச்சு, ஓகேவா? 1.25 இன்ச்சுக்கு நீங்கள் வந்து டாட் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த லைனை போடணும். நான் வந்து இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். இது எப்படின்னா 1.25 இன்ச்சுக்கு நம்ம வந்து இந்த இடையில உள்ள இந்த கேப் வந்து நமக்கு இருக்கணும். ஆனால் மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ நாள், அதாவது ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, குட்டி ட்ரையாங்கிள், இது வந்து கூட நீங்கள் 1.25 இன்ச்சு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அதுக்கு அடுத்து கீழே வர நீங்கள் கண்டிப்பாக 1.25 இன்ச்சு இருக்கணும், ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு இடையில உள்ள கேப், அதாவது இந்த லைன்ஸுக்கு இடையில உள்ள கேப் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 1 இன்ச். 1 இன்ச் வச்சு நம்ம போடும்போது நமக்கு வந்து இந்த டிசைன் வந்து பர்ஃபெக்டாக வரும், நீட்டாக வரும், ஓகேவா? இதே இது நீங்கள் வந்து பீடோட சைஸஸை வந்து கம்மி பண்ண இந்த அகலம் வந்து கூட தெரியும், ரொம்ப கேப் விழுகிற மாதிரி இருக்கும். அதனால் நான் யூஸ் பண்ணுற சைஸ் பீடே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டிசைன் வந்து பர்ஃபெக்டாக வந்துடும், ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சென்டர் பாயிண்டில் இருந்து 1 இன்ச்சு கேப்பில் நீங்கள் வந்து டாட் வச்சுக்கணும், ஓகேவா? இப்போ நான் ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் அந்த இது போட்டிருக்கேன் இல்லையா, அந்த இது முடிஞ்சு அடுத்ததில் பார்த்திங்கன்னா சென்டர்லேருந்து வச்சு நீங்கள் 1 இன்ச்சு கேப்புக்கு நீங்கள் டாட் வச்சுட்டு நார்மல் நம்ம குந்தன் ஸ்டோன் இருக்கு இல்லையா, குந்தன் கிளிப் ஸ்டோன், அதை வந்து நீங்கள் ஒட்டிக்கணும். இது வந்து நான் என்ன சைஸ் எடுத்திருக்கேன்னா ஸ்மால் சைஸ் தான் எடுத்திருக்கிறேன். இது நான் சொல்கிறேன், அந்த ஸ்டோன் ஒயிட் ஸ்டோன் இருக்கு இல்லையா, ஸ்கொயர் ஷேப் ஸ்டோன், அது வந்து நான் வந்து ஸ்மால் சைஸில் தான் எடுத்திருக்கேன். நீங்களும் பார்த்தீங்கன்னா ஸ்மால் சைஸே எடுத்துக்கோங்க. நான் போடுற மாதிரியே நீங்கள் போட போகிறீங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நான் சொல்கிற அளவுகளை நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் கரெக்டாக இதே மாதிரி டிசைன் வந்து வந்துடும். நீங்கள் கொஞ்சம் சின்ன சேஞ்சஸ் இதில் நீங்கள் பண்ணணும்னு நினச்சா கூட கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரியா? இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியான மாடல் தான், சரியா? ஆனால் நீங்கள் என்ன சைஸில் நீங்கள் போட போகிறீங்க, எவ்வளோ கேப் விடணும் அப்படின்றதுல தான் இருக்குது. நீங்கள் வந்து இந்த சைஸஸை வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இதே மாதிரி லுக்கில் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஜம்கி எடுத்திருக்கேன், அதுக்கடுத்து எல்லோ கலர் சீனி பாசின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எடுத்திருக்கேன், சரியா? சுகர் பீடுன்னு சொல்லுவாங்க, அது வந்து எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து 3mm சில்வர் பீடு எடுத்திருக்கேன் சென்டரில், ஓகேவா? அடுத்து பார்த்திங்கன்னா 2 கிளாஸ் பீடு, சில்வர் கிளாஸ் பீடு, இது வந்து சென்டரில். சைடு, இந்த சைடும் லெஃப்ட்டும் ரைட்டும் பார்த்திங்கன்னா லாஸ்ட் எண்டில் ஒரே ஒரு கிளாஸ் பீடு, சில்வர் கிளாஸ் பீடு வச்சுருக்கேன். அதாவது உங்களுக்கு தெரியும், இந்த புட்டா டிசைனுக்கு நம்ம போடுவோம் இல்லையா, ஒரு இது கம்மி பண்ணி, அதை மாதிரி இந்த புட்டா டிசைன் மாதிரி தான் நம்ம போடணும். இது வந்து பார்த்திங்கன்னா மேலேயும் கீழே அப் அண்ட் டவுன் வந்து நம்ம இதே மாதிரி நம்ம போட்டுக்கணும். இந்த 1 இன்ச்சு கேப்புன்றது இப்போ புரியும் உங்களுக்கு. அதாவது இது வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டில் வச்சாதான் இது வந்து உங்களுக்கு கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு போடும்போதே ஒவ்வொரு பீடு, இந்த கிளாஸ் பீடெலாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் பெருசாக இருக்கும், சரியா? அப்படிலாம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு, எனக்கு பத்த மாட்டேங்குது, 2 வைக்கிற இடத்துல எனக்கு 1 தான் வைக்கிற மாதிரி இருக்குன்னா நோ ப்ராப்ளம், நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் அதையே ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டிசைன் வந்து டிஃப்ரெண்ட் தெரிய ஆரம்பிச்சிடும். இது வந்து சின்ன டிப்ஸ் தான். ஏதாவது ஒரு சிலதுக்கு நீங்கள் அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா ஒன்றும் தெரியாது. ஏன்னா ஒவ்வொரு கிளாஸ் பீடோட சைஸஸ் வந்து ஒன்று போல் இருக்காது. அதனால் நான் சொல்கிறேன், நான் வந்து ஏன் சில்வர் கிளாஸ் பீடு வந்து நான் யூஸ் பண்ணுறேன்றதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். சில்வர் கிளாஸ் பீடு வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளோட டிசைன் வந்து வேகமாக கருக்காது, ரொம்பவே லைஃப் வரும். நிறையா பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சில்வர் கிளாஸ், அதாவது சில்வர் பீடு, சுகர் பீடு வந்து கருக்குதுன்னு சொல்கிறாங்க. மேக்ஸிமம் கருக்கிறது சில்வரில் பார்த்திங்கன்னா சுகர் பீடு தான் வேகமாக கருக்கும். அதனால தான் நம்ம சுகர் பீடை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. சில்வர் கலர் கிளாஸ் பீடு மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ணுவேன். ஒவ்வொருத்தவங்க எனக்கு சில்வர் பீடு தான் வேணும், சுகர் பீடு தான் வேணுன்ற பட்சத்தில் நீங்கள் கொஞ்சம் நல்லா பிராண்டடாக நீங்கள் போட்டுக்கொடுங்க. ஒவ்வொருத்தவங்க என்ன கேட்பாங்க, எனக்கு சில்வர் சுகர் பீட் கூட வேண்டாம், எனக்கு நார்மலாக எனக்கு லைஃப் நல்லா வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கிளாஸ் பீடே நீங்கள் சூஸ் பண்ணலாம். லைஃப் நல்லாவே வரும், லுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தான் இருக்கும், சரியா? இப்போ பார்த்திங்கன்னா நான் இதே ஆர்டர் படி தான் நான் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். நான் சாரியோட கலர் நான் ஏற்கனவே சொன்னேன், எல்லோ கலர் சாரீ, அதனால் நான் எல்லோ கலர் அந்த சுகர் பீடு வச்சுருக்கேன்.
இது வந்து சுகர் பீடு கிடையாது, அதாவது சுகர் பீடு தான், சுகர் பீட்லேயே மேட் வெரைட்டி, ஓகேவா, மேட் டைப். இது வந்து கீழே உள்ளது நான் வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் சுகர் பீடு, அந்த க்ரீன் கலர் டார்க் க்ரீனில் வச்சுருக்கேன் பார்த்திங்களா, அது வந்து கிளாஸ். இப்போ நான் சொன்ன ஆர்டர்லேயே தான் அங்கே வச்சிட்ருக்கேன், வேறு ஒன்றுமே இல்லை. இதை ஃபைனலாக நீங்கள் போட்டு முடிச்சுட்டு நடுவில் ஹேங்கிங்ஸை போட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரொம்பவே சூப்பராக எனக்கு வந்துருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட பேக் நெக் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்குது, மறக்காமல் போய் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். பார்க்காதவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இன்னும் நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு இதே மாதிரி நிறையா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட நிறைய வீடியோஸ் வந்து இதை மாதிரி வரப்போகுது. எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்கும் நீங்கள் பண்ணுற அந்த ஒரு சப்ஸ்கிரைப்னால. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாராவது ஆரி கற்றுக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.